படத்தில் நான் பாடல்கள் எழுதுறேன்னு நேற்று மாலை தான் சொன்னாங்க. ரொம்ப நன்றி, நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன். ஊருக்கு 2 ஊதாரி இருந்தாவே ஊர் உருப்படாது. அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குங்கிறதான் கதையில் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சிரிக்கிறதுக்கான என்டர்டைன்மெண்ட்டுக்கான மூவி எதுவுமே இல்லை. 2016 வந்து இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி 2026 வந்து படமாக இது உருவாகுது. அதுக்கு என்ன ரொம்ப பழைய ஸ்கிரிப்டாக நினச்சிடாதீங்க. இது பார்க்கும்போது தெரியும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட சிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். 16 வருஷம் நண்பர் அவர் பிகினிங்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நானும் வரும். நல்ல கதை அம்சம். இந்த படம் வேற லெவலில் வரும். இது என்னோட 90வது படம். 100 வந்து பிரசன்ட் சாருக்கு பண்ணுவேன். 100வது படமும் பிரசன்ட் சாருக்கு நான் பண்ணணும்னு என்னோட கடவுளை பிரார்த்திக்கிறேன். சாண்ட்ரா மேம், கவலையப்படாதீங்க, நான் சொன்ன வார்த்தை கரெக்டாக தான் இருக்கும். அச்சு தூள் கலப்புறோம், இதில் வெற்றி தான். ஊருக்கு 2 ஊதாரி படத்தோட பூஜை வந்து ரொம்ப நம்ம நினச்சது மனசில், ஆனால் அதோட ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பூஜை நடந்திருக்கு. ஸோ படத்தோட வெற்றி இங்கே தெரியுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. முக்கியமாக படக்குழு சார்பாகவும் விஜய் சேதுபதி சாருக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க சாருக்கு. அவ்வளோ பிஸிலையும் நம்மளுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரஜன் பிரதர் வாழ்த்துக்கள் ப்ரோ, வெற்றி. இதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். புகழ் பிரதர் வெற்றி, ஜெயிக்கிறோம். அப்புறம் ப்ரோ உங்களுக்கு விக்ரம் ப்ரோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஹீரோயின் மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக நம்ம ப்ரொடியூசர் வாழ்த்துக்கள் சார். வினோத் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் யோகி சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆதி சாருக்கு தான் இந்த படத்தை எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ணுற கேமராமேன் சார், எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த நேரத்தை மிகப்பெரிய நன்றி சொல்லி, ராதிகா மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி, ஃபைட் மாஸ்டருக்கும் நன்றி சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி, ஜெயிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நாளாச்சு படங்களுக்கு பூஜை போட்டு, அதை பார்க்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மக்களை சந்திப்பது தான் உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைய செல்லுலாய்களும் தொழில்நுட்பமும் வந்து முகம் பார்த்து பேசுகிற பழக்கத்தையே மறக்கடித்து விட்டது. அதுவும் சினிமாக்காரர்கள் இன்றைக்கி வந்து டிஜிட்டலில் முழுக்க இறங்கினதுக்கு பிறகு ஒரு கம்போசிங்னா கூட மியூசிக் டேரக்டர் சந்திக்க முடியறதில்ல, ஒரு கதை சொல்கிறதுக்கு டேரக்டர் சந்திக்க, எல்லாமே வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பூஜைன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மளை சந்திக்க வச்ச இந்த டீமுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இயக்குனர் நேற்று வந்து சொன்னார், அப்போ சொன்னேன் ஆச்சரியமாக இருக்கே பூஜையெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், வேறு வழி இல்லை, நம்ம வந்து எப்போதுமே தமக்கான அடையாளத்தை எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. உண்மைதான். இது ஒரு பாரம்பரியமான ஒரு தொடர்புடைய இடைப்பட்ட நேரத்தில் விடுபட்டதை மறுபடியும் தொடர்கிற இந்த கலாச்சாரத்தை இனி வர எல்லா பேருமே அதை தொடரணும். அதை இந்த படத்தில் நான் பாடல்கள் எழுதுறேன்னு நேற்று மாலை தான் சொன்னாங்க. ரொம்ப நன்றி, நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன். யோகியை பற்றி சொல்லணும். நீண்ட ஒரு உழைப்பு, நீண்ட ஒரு தேடல். நிறைய இயக்குனர்கிட்ட வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கான களமும் காலமும் சரியாக அமர்ந்திருக்கிறதுங்கிறது நான் நம்புகிறேன். எனவே ஊருக்கு 2 ஊதாரி இருந்தாவே ஊர் உருப்படாது. அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குங்கிறதான் கதையில் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எப்போதுமே மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அந்த மகிழ்ச்சியை இந்த திரைக்களம் உங்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகிறேன். இதில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக நான் இருக்கிறத மகிழ்ச்சி. படத்தை முடிச்சுட்டு நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய எல்லா பேர்த்துக்கும் வணக்கம். நான் ஸ்கிரிப்டை யோசித்ததை விட இந்த ஒரு 3 நாள் என்ன பேசணும்னு யோசித்து தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அடித்தளத்துலேருந்து இன்றைக்கி ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் யார் யார் கூட இருந்திருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒரு நன்றி. ஊருக்கு 2 ஊதாரி சக்ஸஸ் மீட்டில் நிறையா பேசலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ராமகிருஷ்ணன் அண்ணன் தயாரிப்பாளர் அவர்கள்ட்ட வந்துட்டு ஒரு மீட்டிங் பேசினேன். யோகி, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு படம் தருவேன், நான் உங்களை ஒரு இயக்குனர் ஆக்குவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, நம்ம சினிமாவில் பொதுவாக கேட்குற வார்த்தை தானே, ஏன்னா இயக்குனர் ஆக்குறேன் அப்படிங்கிறது. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை பற்றி மறுபடியும் பேசினேன். ராமகிருஷ்ணன் வந்துட்டு சரி யோகி, கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அடுத்த ஒரு 5 வருஷம் கடந்துருமோன்னு நினச்சேன். ஏன்னா 5 வருஷமாக தான் நமக்கு போயிட்டுருக்கு. அப்படியே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்தது. அவர் பிரம்மாண்டத்தை மட்டும் கொடுக்கல, இப்போ எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி 2 நண்பர்களான சஞ்சய், விக்ரம், விஜய், 2 பேரும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு நல்ல நண்பராகவும் எல்லா விஷயத்தையும் அவங்க ப்ரொடக்ஷன் சைடு ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு
இல்லாமல் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருப்பாங்க. சஞ்சய் கூட விக்ரம் கூட ட்ராவல் பண்ணுறது நான் பொதுவாக சொல்லுவாங்களே, ஒரு ப்ரொடியூசர் கூட ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கும், அதை ஷேர் பண்ண முடியாது. ஆனால் நைட்டு 12 மணி 1 மணி ஆகிடும் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு, இதை பற்றி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. பண்ணிட்டு போகும்போது ஏன்டா இப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்போ படத்தோட டெக்னீஷியன்ஸ்லாம் சொல்லணும்னா நான் இத்தனை வருஷம் பயணித்தவங்க எல்லா பேருமே. அதேமாரி நாயகன் பிரஜன் ப்ரோவை பற்றி சொல்லணும். அதான் நான் நிறைய யோசனை மறந்துட்டேன், வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் பிரஜன் ப்ரோட்ட கண்டென்ட்டாக வந்து ஒரு டைட்டில் மட்டும் சொன்னேன். கதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான். டைட்டில் பார்த்தோன்னா ப்ரோ சூப்பர் ப்ரோ நம்ம பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து சிரிக்கிறதுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மூவி எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் அதை பேசும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த டைட்டில் ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் மட்டும் நான் சொன்னேன். நான் சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த எத்தனையோ வருஷங்கள் இந்த ஸ்கிரிப்டை பாதுகாத்து வச்சு இந்த ஒரு 6 மாதம் 2016 வந்து இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி 2026 வந்து படமாக இது உருவாகுது. அதுக்குன்னு என்ன ரொம்ப பழைய ஸ்கிரிப்டாக நினச்சிடாதீங்க. இது பார்க்கும்போது தெரியும், ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட சிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது ஒன்று. அடுத்தது 2வதாக ஒரு வார்த்தை, நண்பர் புகழ் அவர்கள். எங்கள் அப்பா வந்து சொன்னார், அம்மா சொன்னாங்க எல்லாமே. நான் எங்கே போனோன்னா புகழோட உச்சத்துக்கு போகணுன்னாங்க. புகழ் கூட தான் போகிறேன் இப்போ. ஸோ அதனால் 2 நண்பர்கள் பிரஜன் புகழ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தூணாக இருக்கிறாங்க அந்த படத்துக்கு. அதேமாரி ஏஆர்கே ப்ரொடக்ஷன், யூகோபின் மோஷன் பிக்சர்ஸ், வினோத் பெருமாள் சார். ஸோ இந்த எல்லா டீமுக்கும் மொத்தமாக உள்ள அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. ஃபைட் மாஸ்டர் என்னை பற்றி சொல்லிட்டாங்க, எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் தான் போயிட்டு அண்ணன் சினேகன் அவர்களை பார்த்து பேசினேன். டைட்டில் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண படத்துலலாம் எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த இத்தனை சாங் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டேன். வேறு ஒன்றுமே சொல்லலை. எல்லா பேரும் கேட்பாங்க என்ன பேமெண்ட்டு என்ன தருவீங்க. ஆக்சுவலி நான் மீட் பண்ண ஹீரோலேருந்து யாருமே எனக்கு பேமெண்ட் கேட்கல இன்னும். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேங்கிறது அவங்கள ஒரு சில எல்லா பேருக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே பேசுவோம்னா சக்ஸஸ் மீட்டில் நல்லா பேசுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி படத்தை நாங்கள் சமர்ப்பிப்போம், நம்பலாம். நன்றி. பிரஜன் சாரோட 7வது படம். ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்கும் சிங்கிளாக 1 மேன் ஷோவாக ஃபைட் எடுத்துகிட்ருக்கேன். போன படம் தரப்படைன்னு ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம். இதுவும் ஆக்ஷன் இருக்குது, 3 ஃபைட் இருக்குது. 3 ஃபைட்டும் 3 டிஃப்ரெண்ட்டில் வேறு லெவலில் எடுப்பேன். யோகி என்னோட நண்பர், இயக்குனரான 16 வருஷம் நண்பர். அவர் பிகினிங்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நானும் அவரும். நல்ல கதை அம்சம். இந்த படம் வேறு லெவலில் வரும். ஏன்னா புகழ் சாரோட காம்பினேஷன் பிரஜன் சார் 2 பேரும் பார்க்கும்போது இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து பட பூஜையா, இது ஆடியோ லான்ச்சா, இல்லை வெற்றிகரமான ஒரு ஃபங்க்ஷனான்னு தெரியல. இவ்வளோ கூட்டங்கள் நான் பார்த்து விழுந்து போயிருக்கேன். இது நிறைய மேடை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மேடை அமைச்சு கொடுத்த புவன் பிஆர்ஓக்கு, புவனுக்கு தான் நன்றியை சொல்லணும். தீபாக்காவோட நிறைய இது பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த படத்தில் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அக்காவோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். புகழ் சாருக்கு போன படத்தில் நான் ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன் தானே, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் படம் பண்ணிட்டேன், புகழ் சார் வச்சு நான் பண்ணலைன்னு கண்டிப்பாக இப்போ பண்ணிட்டேன். பெரிய விஷயம். அதுக்கு காரணம் யோகி, என்னோடய டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேம், என்னோடய நண்பர் ஸ்னேகன் சார். யோகி படத்தில் சாரை வந்து நான் ரொம்ப நிறைய வேலை வாங்கியிருக்கேன் ஸ்னேகன் சாருக்கு. ஸ்னேகன் சார் உங்களுக்கு நான் ஃபைட் எடுக்கணும், வெயிட் பண்ணுறேன். பிரஜன் சார் ஃபைட்டை பார்த்துட்டு நீங்கள் வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு ஃபைட் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ராமகிருஷ்ணன் சார், வினோத் பெருமாள் சார், சஞ்சய் இருக்காரு, விக்ரம் விஜய், இவங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இது என்னோட 90வது படம். அதுதான் என்னோட ப்ளஸ்ஸு. இது என்னோட 90வது படம். 100 வந்து பிரஜன் சாருக்கு பண்ணுவேன். 100வது படமும் பிரஜன் சாருக்கு நான் பண்ணணுன்னு என்னோட கடவுளை பிரார்த்திக்கிறேன். எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டுகிறேன். சாண்ட்ரா மேம்,
கவலையப்படாதீங்க, நான் சொன்ன வார்த்தை கரெக்டாக தான் இருக்கும். அடிச்சு தூள் கலப்புறோம், இதில் வெற்றி தான். நன்றி, வணக்கம்.